இதே மணிபுர நாட்டிலே ஏழு குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து மரகத வள்ளி என்று கேட்டது குறைகள் இல்லாமல் நல்ல முறையில் வந்துருக்கிறேன். இருந்தாலும் அண்ணனை பார்க்க வேண்டுமே. அண்ணன் எங்க சென்றிருப்பார்? அண்ணா
அண்ணா நான் எப்பொழுது பெண்ணா பிறந்து இந்த பூமியில விழுந்தோனே அன்று முதல் இன்று வரை தாய் தந்தை முகத்தை பார்க்காத பாவி அண்ணா நான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தான் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து வளர்த்த ஆளாக்கி வந்து என் அண்ணன் இருக்கும் பொழுது எனக்கு என்னென்ன குறை இருக்க போகின்றது? எந்தவித குறைகள் இல்லாமல் தீரத்திருப்பு நல்ல முறையில் இருக்கிற தங்கை கேட்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. ஏன்னா எனக்கு ஒரே தங்கச்சி ஒப்பந்த தங்கச்சி நீதாமா. நீ நிலைமை உண்டா? அதுவே சந்தோஷமா இருந்தாலும் நீயோ கன்னிப்பருவம் நீங்கி மங்க படுஞ்சிருக்க. அதனால காலகாலத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உன்னை அவர் கையில பிடிச்சு கொடுத்தா இந்த அண்ணனோட கடமை தீர்ந்துருமா? அண்ணா எனக்கு திருமணமா? அண்ணா எனக்கு என்னென்ன வழிதாகி விட்டது? இவ்வளவு சீக்கிரம் திருமணமா? இப்பொழுது திருமணம் என்பது வேண்டாம் அண்ணா, வேண்டாம். ஏன் என்று கேட்டால் உன்னுடைய வார்த்தை நான் கேட்டு நான் திருமணம் செய்துட்டு வச்சுக்க. இந்த காலத்துக்கு இப்பொழுது எனக்கு 10,000 15,000 போடணும். மாப்பிள்ளைக்கு வண்டி எடுத்துக் கொள்ளணும். கட்ட பீரோ சாமான் சட்டு எவ்வளவோ இருக்கின்றது. அதனால் என் குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் 10 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் ஆகும். நம்ம எங்கனா போறது? நம்மள ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க. அந்த அளவு நம்ம கிட்ட பொருள் பண வசதி எதுவும் கிடையாது. அதனால் நீங்களா படிச்சிருக்கீங்க, வேலை தேடி செல்லுங்க. வேலை கிடைச்ச உடனே கை நிறைய சம்பாதிச்சுட்டு வாங்க. வந்த பிறகு நீங்க எந்த மாப்பிள்ளைய கை நிட்டுறீங்களோ அந்த மாப்பிள்ளை நானு தாராளமா கழுத்து நிட்டுனா. சுருக்கமா சொல்ல போனா உன் அண்ணன் ஒரு வேலை இல்லாத படுறதுன்னு சொல்ல வர. நீ சொல்றத வாசமா படிச்சிருக்கிற படிப்பு வேலை கிடைக்கல. அதனால இப்போதே வெளியூர் வேலை தேடி போறேன். வேலை கிடைச்ச உடனே கையில பணம் கொண்டு வந்து உன்னோட திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, காலம் கெட்டு கிடக்குது. நான் வரும் வரைக்கும் ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா. அண்ணனே வேலை தேடி சென்று விட்டார். வீட்டுல தண்ணி கிடையாது. குளர் கரையோ வெகு தூரமா இருக்கின்றது. அங்க சென்று தண்ணி கொண்டு வரலாம்.